பேசிக்கான ஒரு கார சட்னி அரைக்கலாங்க. அதுக்கு முதல்ல கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க, கட் பண்ணி போட வேண்டாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சமாக போட்டால் போதும், ஒரு 3லேருந்து 4 பல். இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு அந்த சட்னிக்கு முழுசாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் தக்காளி பழம் 2 பழம் அதே அளவுக்கு பெருசாக போட்டு அதையும் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அந்த உப்பு சேர்க்கணும் முன்னாடி, அப்போ தான் அந்த வெங்காயம் நல்லா மசிஞ்சு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் இதில் 1/4 கப் துருவன தேங்காய், கொஞ்சமாக மல்லித்தலை போடுங்க. மல்லித்தலையை கடைசியாக நான் சொன்ன ஸ்டேஜில் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தரன்னு, ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் தரன்னு அரைச்சிட்டிங்கன்னா சுவையான கார சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.